வழக்கம் போல் தாங்க பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இவனுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு வந்தேன். காலையிலே குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டேன். சரி சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டலாம். எப்போ பார்த்தாலும் இட்லினா சாருக்கு இறங்கவே இறங்காது. சரி நானுமே அது ஊட்டுறதே விட்டேன். சரி இன்னைக்கு பாலில் தொட்டு மிக்சியில் மசியாமல் கையிலே மசிச்சு அப்படியே ஊட்டிகிட்டு இருந்தேன். சரி ஊட்டிட்டு இவனை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சமைக்கலான்னு பார்த்தா தூங்கவே இல்லை. சரி அவனுக்கு கொஞ்சம் டாய்ஸை கொஞ்சம் விளையாட வச்சுட்டு கிச்சனுக்கு போனால் கிச்சன் பக்கம் போனாவே கதவுக்கிட்ட வந்துடுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம கதவு சாத்திட்டு வேலை செய்வோம்னு சொல்லிட்டு அவனுக்கு மதியம் லஞ்சுக்கு சாதம் பருப்பு கீரை இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் சேர்த்துக்கிறேன். அதனால் ஒரு 4 கீரையை போட்டு அவனுக்கு சாதத்தை விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த கீரையை க்ளீன் பண்ணி கடையிலான்னு வந்தேன். கிச்சன் பக்கம் யோசிச்சுட்டே இந்த கீரையை க்ளீன் பண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் உரித்து கீரையை போட்டு எப்படா குழம்பு வைக்கிறதுன்னு அதுக்குள்ளே அவங்க அப்பா தம்பியை தூக்கின்னு வந்தார். சரி திருப்பதி லட்டு கொஞ்சம் இருந்துச்சு, சரி வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு அப்போ தான் சொன்னார் வெளியில் போகிறோம் சாப்பாடு செய்யாத வாணியோன்னு சொல்லிட்டு. சரி செம்ம ஜாலி. முட்டை வேறு இருந்து ஆல்ரெடி முட்டை இருந்துச்சு, இதில் இன்னும் கொஞ்சம் முட்டை வாங்கிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் அடிக்கிட்டு நான் கடகடன்னு ரெடி ஆகிட்டு பாப்பா ஸ்கூல்லேருந்து அவர் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தார். சரி ஆளுக்கு ஒரு முட்டையை மட்டும் வேக வச்சுட்டு சாப்பிட்டு அப்போவே பயங்கர பசி. சரி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோன்னு தெரியாதுன்ட்டு முட்டையை சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறார், ஹாய் சொல்லிவிடுங்க எல்லோரும். கிளம்பலான்னா தம்பி அதுக்குள்ளே தூங்கிட்டான். சரி அவனை தூங்க போட்டுனே அப்படியே வந்து வழியில் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லன்ச் சாப்பிட தான் போகிறோம். எங்கன்னா டாமினோஸ்க்கு. ஸோ எங்கே போகணுன்னு கேட்டோடனே பாப்பா பீஸா சாப்பிட போகலாம் பிஎஸ்சி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அதனால் அங்கே வந்துட்டு ஆர்டர் போட்டோம். என்ன வேணும்னா முதல்ல சீஸ் பர்ஸ் பீஸான்னு சொல்லிவிட்டு மேடம் வந்து என்ட்ரி போட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே உட்காந்துட்டு சார் வந்து உட்காந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா 2 காலேஜ் பொண்ணுங்க. அடப்பாவி இப்போவே காலேஜ் பொண்ணுங்களெல்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானு நினச்சிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தா கடகடன்னு நான் வந்து அவன் அங்கே போடணுன்னு ஒரே இது பண்ணிட்டு இருந்தான். சரி அவங்ககிட்ட கொடுத்து இன்றைக்காச்சும் நம்ம நிம்மதியாக பீஸா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நானும் ரிலாக்ஸாக பீஸா சாப்பிட்டு இருந்தாங்க. இது ஏதோ சீஸ் பர்ஸ் பீஸான்னு நினச்சி நானும் வாயில் போட்டு பீஸா சீஸ் வருது பார்த்தா பீஸாத்தில் சீஸே வரல. செகண்ட் வாய்க்கு சீஸ் வந்துருச்சு, ஒரே ஜாலி. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஓ சிக்கன் பர்ஸ்ட் பீஸாமாவா. அப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸாவை சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு ரொம்ப லேட் ஆகிடுமேன்னு கிளம்பி வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பார்க்கறதுக்காக தான். நாங்கள் ஆல்ரெடி சில லேண்ட்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து சரி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு முறை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு பார்க்க போனோம். அங்கேருந்து சில வீடுங்க சில லேண்டுங்களாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்குள்ளே பயங்கர வெயில். ஏன்டா போன நைட்ஸ் இங்கேருந்து அவ்வளோ சந்தோஷமாக கிளம்பி போன பாதி தூரத்துக்கே இடுப்பெல்லாம் வலிச்சு. ஐயோ எப்படா வீடு போய் சேரோனுச்சு. போன ஒரு 2 பாட்டில் தண்ணியுமே காலி. அங்கங்கே வழியெல்லாம் ஜூஸை குடிச்சு வந்து அங்கே எங்கே வீடுங்க லேண்டுங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்றதுக்குள்ளே அப்பாடி போய் வந்தோடனே விழுந்துடலாம் போலச்சு. அதுக்குள்ளே இந்த பையன் பசின்னு சொல்லிட்டு சரி மதியம் செஞ்ச கீரை பருப்பு சாதம் இருந்துச்சுலே அதையே அரைச்சி அவனை கூட்டிகிட்டு அவ்வளோதாங்க ஃப்ளாட் ஆயாச்சு. இனிமேல் நீ லேண்டு பார்க்க போகிறது எது கூப்பிட்டாலுமே நான் வர மாட்டேன் எப்பா நீயே போன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வந்து தூங்கியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல பார்க்கலாம். டாடா பாய் பாய் குட் நைட்.